Morning students, we shall discuss about the nervous system of rabbit. The nervous system is made up of nervous tissues. Neuron is the structural and functional unit of the nervous system. Nervous system consists of or formed of central nervous system and peripheral nervous system and autonomic nervous system. That means nervous system is divided into three main divisions, that is CNS, PNS and ANS. Then central nervous system means it consists of brain as well as the spinal cord. Then CNS means it consists of the brain as well as the spinal cord. And PNS, peripheral nervous system, it contains cranial nerves as well as the spinal nerves. What is the meaning of cranial as well as the spinal nerves? Then the brain is covered by the cranium. Cranium means what? Mandai ஓடு. Cranial cavityக்குள்ள brain safe-ஆ protected ஆயிருக்கு. So இந்த cranial brainலேருந்து originate ஆகக்கூடிய அந்த nerves தான், that means connected nerves தான் நம்ம cranial nerves அப்படின்றோம். Spinal cordலேருந்து originate ஆன that nerves is called as the spinal nerves. The cranial nerves வந்து brain cranial cavity சரௌண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னா ஸ்பைனல் கார்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? சரௌண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சிஎன்எஸ்னால் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, மூளையும் தண்டுவடமும் ரெண்டும் சேர்ந்தது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இன் தமிழ் இட் கால்ட் அஸ் மைய நரம்பு மண்டலம். தென் பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா இட் மேடப் ஆஃப் கிரானியல் நர்வ்ஸ் அஸ் வெல் அஸ் த ஸ்பைனல் நர்வ்ஸ். இன் rabbit 12 pairs of cranial nerves and 37 pairs of spinal nerves are there. Then ANS means what? Autonomic nervous system. It consists of sympathetic as well as the parasympathetic nerves. Both nerves are antagonistic in nature. It secretes certain chemical substances called as the acetylcholine. Okay, then next one. Then acetylcholine help in certain process. Okay, that is a stimulate transmission process. Then brain is located in the cranial cavity. Brain எங்கே situated ஆயிருக்கு அப்படின்னா cranial cavityயில் வந்து என்ன ஆயிருக்கு? located ஆயிருக்கு. அதனால தான் நம்ம craniatus. Okay, then it is the brain is covered by a 3-layered membrane is called as the meninges. Already you know human beings மாதிரியே brain வந்து 3-layered membrane meninges வந்து என்ன பண்ணியிருக்கு? கவர் பண்ணியிருக்கு. The outer layer is called as what அப்படின்னா, for example இப்போ 3 layers brain கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா the outer layer is called as டியூரா மேட்டர். அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன அப்படின்னா டியூரா மேட்டர். தென் மிடில் லேயருக்கு பேர் அரக்கனாய்டு மெம்பரைன். அரக்கனாய்டு இது வந்து என்னது? டியூரா. அண்ட் இன்னருக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா பயா மேட்டர். ஸோ இந்த டியூரா, இந்த அரக்கனாய்டு, இந்த பயா, இந்த மூணு சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மெனிஞ்சஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம நிமோனிக்ஸில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ 3 கவரிங்ஸ், இப்போ 3 கவரிங்ஸ் இந்த மாதிரி பிரெயினை சரௌண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த இன்னரில் இருக்கிறத நம்ம பயா சொல்கிறோம், அடுத்து அரக்கனாய்டு சொல்கிறோம், அடுத்து டியூரா சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை இன்னர்லேருந்து அவுட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஆரோ மாதிரி இண்டிகேட் பண்ணி பேட் அப்படின்றோம். பேடுனா பிஏடி. அப்போ இன்னர்லேருந்து வெளியில் போகுது. அப்போ நியரஸ்ட் டு த பிரெயின் இஸ் கால்ட் அஸ் த பயா, தென் மிடில் அரக்கனாய்டு. ஸோ அதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. பயா மேட்டர், டியூரா மேட்டர் தான் கன்ஃபியூஷன் ஆகும். விச் இஸ் கால்ட் அஸ் த நியரஸ்ட் மெம்பரைன் டு த பிரைன் ஆர் இன்னர் மெம்பரைன் டு த பிரைன் அப்படின்னா பயா. தென் அவுட்டர் அப்படின்னா டியூரா. இப்போ டியூரா இஸ் நியரஸ்ட் டு த கிரானியல் கேவிட்டி. ஓகே, பயா இஸ் நியரஸ்ட் டு த பிரைன். ஸோ நம்ம நிமோனிக்ஸ் எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி ஒரு ஆரோ போட்டுட்டு இதே நிமோனிக்ஸை அப்படியே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பேட் அப்படின்னோம்னா என்ன இருக்கும்? இன்னர் டு அவுட்டர், பயா மேட்டர், அரக்கனாய்டு மெம்பரைன் அண்டு டியூரா மேட்டர். ஸோ இந்த 3-layered membrane ஆன மெனிஞ்சஸ் பிரெயினை வந்து என்ன பண்ணியிருக்கு? கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிரெயினை வந்து பேசிக்காக பிரெயினை கவர் பண்ணியிருக்கு இல்லையா அந்த 3-layered membrane. அடுத்து பிரெயினில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 3 divisions இருக்குது. எப்படி 3 divisions இருக்குது? forebrain, midbrain and hindbrain. Forebrain it otherwise called as the prosencephalon. Okay, then forebrain. அப்போ பேசிக்காக பிரெயினில் 3 divisions இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? நர்வஸ் சிஸ்டத்தில் 3 division இருக்குது. அது சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ். இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிவிஷனான பிரெயினை பற்றி பார்க்குறோம். அகைன் the brain is divided into 3, that is forebrain, midbrain and hindbrain. Forebrain is otherwise called as the prosencephalon. Then
முன்மூளை. Pro means what? First, முன்மூளை. Then midbrain means mesencephalon and hindbrain means rhombencephalon. So the brain is divided into three categories. Then the forebrain அப்படின்னா a pair of olfactory lobes, cerebral hemispheres. That means what? See the picture. It's the forebrain. Okay, the forebrain consists of olfactory lobe, cerebral hemisphere and diencephalon. So olfactory lobesum cerebral hemisphereum diencephalonum சேர்ந்தது தான் forebrain, முன்மூளை அப்படின்னு அர்த்தம். Then midbrain, that is called as what? Mesencephalon. Mesencephalon, it consists of the optic lobes. Then in human beings-ல பார்த்தீங்கன்னா இந்த midbrain consists of 4 hemispherical body, that is called as the corpora quadrigemina அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதனோட midbrainல optic lobes வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? Then midbrain consists of the optic lobes. Then rhombencephalon or hindbrain consists of cerebellum, pons virali and medulla oblongata. இப்போ மிஸ் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ஒன் ஆஃப் த டிவிஷன் தான் என்னது? பிரெயின். ஸோ இந்த பிரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது பிரெயினில் அப்படின்னா ஃபஸ்ட்டு forebrain. இப்போ இது forebrain, இது midbrain, இது hindbrain. ஓகே, forebrain அப்படின்னா அதில் ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் இருக்குது, செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இருக்குது, diencephalon இருக்குது. midbrain அப்படின்னா ஆப்டிக் லோப்ஸ் மட்டும் இருக்குது. தென் hindbrainனா செரிபெல்லம், மெடுலா ஆப்லங்கேட்டா அண்டு பான்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னது? hindbrain. தென் இந்த forebrainல பார்த்தீங்கன்னா a pair of olfactory lobes இருக்குது. என்ன இருக்குது? pair of olfactory lobes இருக்குது. தென் cerebral hemispheres இருக்குது. இந்த 2 cerebral hemisphereம் சென்டரில் ஒரு மீடியன் கிளஃப்ட்னால செப்பரேட்டட் ஆகிருக்கு. இந்த மாதிரி செப்பரேட்டடான மீடியன் கிளஃப்டை ஒரு நர்வஸ் டிஷ்யூ வந்து என்ன பண்ணுது? கனெக்ட் பண்ணுது. தட் நர்வஸ் டிஷ்யூ இஸ் கால்ட் as the corpus callosum. Right as well as the left cerebral hemisphere are connected by the corpus callosum with a nervous tissue that help to connect the two cerebral hemispheres. Each part play a very very important role. இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ரோலை பண்ணுது. சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த வெர்டிப்ரல் ஸ்பீசிஸில். ஓகேங்களா? தென் பாருங்கள், forebrain a pair of olfactory lobes, cerebral hemispheres and diencephalon. இந்த மூணு சேர்ந்தது தான் forebrain. Already I told it. Then corpus callosum means what? It's a nervous tissue that help to connect the two cerebral hemisphere. Okay. Then transverse band of nervous tissue connect right as well as the left cerebral hemisphere. ஈஸி தானே? என்னது? இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த nervous tissuesக்கு பேர் தான் வந்து என்னது? corpus callosum. Okay. Then midbrain optic lobes, hindbrain consists of cerebellum, pons virali and medulla oblongata. ஈச் பார்ட், ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ரோலை வந்து என்ன பண்ணுது? ப்ளே பண்ணுது. இப்போ நம்ம மேமல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிமோனிக்ஸ் வச்சு படிக்கிறோம். இது வெர்டிப்ரேட் ஸ்பீசிஸ். சரிங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேபிட்டில் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ரோலை வந்து என்ன பண்ணுது? ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? தென் அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன், ரேபிட்டோட யூரினோஜெனிட்டல் சிஸ்டம். இட் கம்ப்ரைசஸ் த யூரினரி ஆர் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இப்போ யூரினோஜெனிட்டல் இதே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். யூரினோ அப்படின்னா என்னது அர்த்தம்? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஜெனிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அப்போ யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் மீன்ஸ் வாட்? எக்ஸ்கிரீட்டரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஆல்ரெடி யூ நோ எக்ஸ்கிரீஷன் மீன்ஸ் வாட்? த ரிமூவல் ஆஃப் மெட்டபாலிக் ஆர் நைட்ரீஜினியஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த பாடி இஸ் கால்ட் அஸ் த எக்ஸ்கிரீஷன். சரிங்களா? நம்மளோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் என்ன? கிட்னி. அதே மாதிரி ரேபிட்டு ஒரு வெர்டிப்ரே, அதனோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் வந்து என்னது? கிட்னி. இப்போ கிட்னியோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன? நெஃப்ரான். ஓகே. தென் பாருங்கள், மேடப் ஆஃப் செவரல் நெஃப்ரான்ஸ், தட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். நெஃப்ரானால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு எது? கிட்னி. தென் இட்ஸ் செப்பரேட் த நைட்ரீஜினியஸ் வேஸ்ட் from the blood and excrete in the form of urea. இது bloodல இருக்கக்கூடிய நைட்ரேஜினியஸ் வேஸ்ட் ப்ராடக்டை என்ன பண்ணுது? செப்பரேட் பண்ணி யூரியாவா என்ன பண்ணுது? வெளித்தள்ளுது. ஏன்னா நம்மெல்லாம் வந்து என்னது? யூரியோடெலிக். ஓகேங்களா? நம்ம வந்து நைட்ரேஜினியஸ் வேஸ்ட்டில் நம்ம யூரியாவை வந்து என்ன பண்ணுறோம்? வெளித்தள்ளுறோம். ஓகேங்களா? எக்ஸ்க்ரீட் இன் த ஃபார்ம் ஆஃப் யூரியா. இப்போ இந்த கிட்னின்ற ஃபார்மெட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கிட்னின்றது செவரல் நெஃப்ரான்ஸால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இதனோட இம்பார்ட்டண்டான ரோல் நைட்ரேஜினியஸ் வேஸ்ட் ப்ராடக்டை பிளட்டில் இருந்து யூரியா ஃபார்மெட்டாக என்ன பண்ணுது? வெளித்தள்ளுது. ஓகேங்களா? அடுத்து கிட்னியோட ஸ்ட்ரக்சர். A pair of dark red and bean shaped kidney organ is situated in the abdominal cavity. இப்போ see, this is a kidney. இது எப்படி இருக்குது? பேராக இருக்குது, டார்க் ரெட் கலரில் இருக்குது. தென் இது பீன் ஷேப்பில்
சரிங்களா. அவரை விதை வடிவில் பீன் ஷேப்பில் இருக்குது. இது எங்கே சிட்டுவேட்டடாக இருக்குது அப்படின்னா அப்டாமினல் கேவிட்டி, வயிற்றுப்புறத்தில். இப்போ பேசிக்காக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி வெர்டிபிரல் காலமோட எய்தர் சைட்லேயும் வந்து என்ன ஆயிருக்கும், அப்டாமினல் ரீஜியனில் பேக் சைடில் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதேமாரி தான் ஃப்ரம் ஈச் கிட்னி, சரிங்களா. ஃப்ரம் ஈச் கிட்னி அரைசஸ் த யூரிட்டஸ். இப்போ சி தட் இட்ஸ் அ கிட்னி, ஒவ்வொரு கிட்னிலேருந்து என்ன அரைசஸ் ஆகுது, யூரிட்டர் வந்து என்ன ஆகுது, அரைசஸ் ஆகுது, விச் ஓப்பன் போஸ்டீரியர்லி இன்டு த யூரினரி பிளாடர். இப்போ கிட்னியிலேருந்து அது எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய அந்த நைட்ரஜனியஸ் வேஸ்ட் ப்ராடக்டை யூரிட்டர் வாங்குது. யூரிட்டர் வாங்கி எங்கே கொண்டு போய் கொடுக்குது, யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர்னால் யூரினை டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபார்மட்டை தான் நம்ம யூரினரி பிளாடர்ன்றோம். இந்த யூரிட்டர் போஸ்டீரியர்லி யூரினரி பிளாடரோட வந்து என்ன ஆகுது, கனெக்டட் ஆகுது. அண்ட் லீட்ஸ் இன்டு த திக் வால்டு மஸ்குலர். இந்த யூரினரி பிளாடர்லேருந்து அடுத்து எங்கே போகுது, திக் வால்டு மஸ்குலர் சாக்கு யூரித்ராக்கு போகுது. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். கிட்னின்றது என்ன, இட்ஸ் அ பேர், ஓகே. இட்ஸ் அ டார்க் ரெட் பீன் ஷேப்டு ஃபார்மட். இட்ஸ் சிட்டுவேட்டட் இன் த என்னது அப்டாமினல் கேவிட்டி. ஒவ்வொரு கிட்னிலேருந்து ஒரு யூரிட்டர் வந்து என்ன ஆகுது, அரைசஸ் ஆகுது. இட் கலெக்ட் த நைட்ரீசியஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டோர் இட் இன் த யூரினரி பிளாடர். ஸோ த யூரிட்டர் இஸ் கனெக்டட் to the urinary bladder in the posterior format. Finally the urinary bladder connected into the urethra. சரிங்களா. urethra அப்படின்றது யூரினை எக்ஸ்பெல் பண்ணக்கூடிய அந்த ஓப்பனிங்கில் வந்து என்ன ஆகுது, கனெக்டட் ஆகுது. see that. Then kidney a pair dark red bean shaped organ, okay, situated in the abdominal cavity, வயிற்று பகுதிக்கு பின்னாடி. யூரிட்டஸ் அரைசஸ் ஃப்ரம் ஈச் கிட்னி, ஓகே. ஈச் கிட்னிலேருந்து யூரிட்டர் அரைசஸ் ஆகுது. தென் போஸ்டீரியர் ஓப்பனிங் ஆஃப் த யூரிட்டர். இந்த யூரிட்டர் யூரினரி பிளாடரோட போஸ்டீரியரில் கனெக்டட் ஆகிருக்கு. யூரித்தரா திக் வால்டு மஸ்குலர் டக்ட். யூரித்தரா அப்படின்றது யூரினரி பிளாடர் ஓப்பன் ஆகக்கூடிய அந்த பாத்வே தான் வந்து என்னது, யூரித்தரா. இது ஒரு சின்ன தசைகளால் ஆன ஒரு குழாய். டக்ட் அப்படின்னா இட்ஸ் அ டியூப், ஓகே. தென் அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பார்த்தோம். ஸோ இந்த பாத்வே வழியாக இங்கேருந்து ஃபில்டர் ஆகக்கூடிய நைட்ரஜனியஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து யூரித்ரா வழியாக அடுத்து பெனிஸ் வழியாக வந்து என்ன ஆகுது, வெளியில் போகுது, ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி யூனோ எவ்ரி ஆர்கானிசம் ஹேவ் த எபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி டு ரீப்ரொடியூஸ் தேர் ஓன் கைண்ட். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். இப்போ பேசிக்காக ரேபிட்ன்றது ஹையர் ஸ்பீசிஸ், இட்ஸ் அ வெர்டிபிரேட் ஃபார்மட். ஸோ இட் எக்ஸிபிட் த செக்ஸுவல் டைமார்ஃபிசம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செக்ஸுவல் டைமார்ஃபிசம்? டை means what? two. Morphism means morphology external, வெளிப்புற தோற்றத்தில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இருக்குது. that is male and female அப்படின்ற ஸ்பீசிஸோட செப்பரேஷன் இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் த செக்ஸுவல் டைமார்ஃபிசம். மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட் அண்ட் ஆர் மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட். மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட். எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் ரெண்டுமே வந்து என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. இப்போ நம்ம மேல் அண்ட் ஃபீமேல்னால் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் நம்ம வந்து என்ன ஆகிறோம், டிஃபர் ஆகிறோம். அதே மாதிரி தான், ஓகேங்களா. தென் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். தென் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பேர் ஆஃப் டெஸ்டிஸ். பேசிக்காக நம்மளோட மேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னாலே அதோட ஆர்கன் வந்து என்னது, டெஸ்டிஸ் தான், ஓகேங்களா. தென் த டெஸ்டிஸ் எ பேர் ஓவாய்ட் என்க்ளோஸ்டு பை த ஸ்க்ரோட்டல் சாக்ஸ். டெஸ்டிஸ் அப்படின்றது பேர் ஒரு ஜோடியாக இருக்குது. இது ஓவாய்டு முட்டை வடிவில் இருக்குது. இதை வந்து ஸ்க்ரோட்டல் சாக் அப்படின்ற ஒரு பை மாதிரி ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. Testes are enclosed by a scrotal sacs as the abdominal cavity. இது எங்கே இருக்குது, abdominal cavityயில் வயிற்று பகுதிக்கு கீழே வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் ஈச் டெஸ்டிஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப், ஒவ்வொரு டெஸ்டிஸ்லையும் மைன்யூட்டாக ஃபைன் டியூபிள்ஸ் காணப்படுது. அதுக்கு பேர் தான் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். இந்த பிக்சர் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் அதனுடைய டெஸ்டிஸ், ஓகேங்களா. இந்த டெஸ்டிஸை ஸ்க்ரோட்டல் சாக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. இந்த ஒவ்வொரு டெஸ்டிஸ்குள்ளேயும் பாருங்கள், see the picture. இது மெமாலியனோட டெஸ்டிஸ். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக மிஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஈச் டெஸ்டிஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் நியூமரஸ் ஃபைன் டியூபிள்ஸ் கால்ட் அஸ் த செமினிஃபெரஸ் டியூபிள். இதுதான் டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர். இதை ஸ்க்ரோட்டல் சாக் அவுட்டரில் கவர் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே இன்டீரியராக நிறைய லோபிள்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. திஸ் நெட்வொர்க் ஆஃப் டியூபிள்ஸ் லீட்ஸ் இன் டு த காயில் டியூப் கால்ட் த எபிடைடைமிஸ். இப்போ ஒவ்வொரு டெஸ்டிஸ்குள்ளேயும் நிறைய நெட்வொர்க் ஆஃப் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் இருக்குது. இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய காயில்டு டியூபிளுக்கு பேர் தான் என்னது, எபிடைடைமிஸ். இட்ஸ் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். தென் இந்த எபிடைடைமிஸ் விச் லீட்ஸ் த ஸ்பெர்ம் டக் த்ரூ த வாசா டெஃபரன்ஸ். அப்போ இந்த எபிடைடைமிஸ் என்ன பண்ணுது, ஒரு ஸ்பெர்ம் டக்ட், இட்ஸ் அ டியூப். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டக்ட்? ஒரு டியூப். இட்ஸ் லீட்ஸ் டு த ஸ்பெர்ம் டக். இங்கேருந்து இது ஒரு நீளமான ஸ்பெர்மை
எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு குழாயோடு இணையுது. தட் இஸ் கால்ட் as the vas deferens. The vas deferens join into the urethra. யுரித்தரா அப்படின்றத நம்ம எங்கே பார்த்தோம்? யூரினரி பிளாடர் ஓப்பன் ஆகக்கூடிய காமன் பார்த்து தானே யுரித்தரான்னு சொன்னோம். அதே மாதிரியே இந்த ஸ்பெர்ம் ஓப்பன் ஆகக்கூடிய பார்ட் யுரித்தரா. ஸோ இந்த யுரித்தரான்ற பார்ட் வழியாக யூரினையும் எக்ஸ்பெல் பண்ணும். அட் த சேம் டைம் காப்புலேஷன் அப்போ ஸ்பெர்மையும் ரிலீஸ் பண்ணும். இட்ஸ் த காமன் பாத்வே த்ரூ த பெனிஸ். பெனிஸ்ன்ற அந்த காப்புலேட்டரி ஆர் அந்த யூரின் எக்ஸ்பெல் பண்ணக்கூடிய அந்த பார்ட் வழியாக காமனாக அது வந்து என்ன பண்ணுது? எக்ஸ்பெல் பண்ணுது. See that once again. நல்லா பார்த்துக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போ செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். டெஸ்டிஸ் அப்படின்றது என்ன? இந்த ரெண்டு சைட்லேயும் பேராக வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த டெஸ்டிஸை ஸ்க்ரோட்டல் சாக் வந்து என்ன பண்ணியிருக்கு? கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த டெஸ்டிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மைன்யூட் டியூபிள்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். இதுதான் ஸ்பெர்மை வந்து என்ன பண்ணுது? சிந்தசைஸ் பண்ணுது. இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னா எபிடைடைமிஸ். எபிடைடைமிஸ்னால் டெம்பரவரியாக ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபார்மட்டை தான் எபிடைடைமிஸ். இட் இஸ் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்பெர்ம் சொல்கிறோம். ஸோ இந்த எபிடைடைமிஸ்லேருந்து ஒரு ஸ்பெர்ம் duct originate ஆகுது. that duct is called as vas deferens. see that picture. இதிலிருந்து என்ன ஆகுது? ஒரு vas deferens வந்து என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகுது. இது ஸ்பெர்மை கேரி பண்ணி கொண்டு போய் எங்கே கொடுக்குது அப்படின்னா யுரித்தராவில் வந்து என்ன பண்ணுது? கொடுக்குது. ஓகேங்களா? தென் பாருங்கள், அது போக இந்த ரீப்ரடக்ஷன் அக்கர் ஆகிறதுக்கு சர்டைன் அசசரி கிளான்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் த ப்ரோஸ்டேட் கிளாண்ட், கவுப்பஸ் கிளாண்ட் அண்ட் பெர்னியர் கிளாண்ட். மீன்ஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அசசரி கிளான்ஸ்? மீன்ஸ் தட் ஹெல்ப் இன் த ரீப்ரடக்டிவ் ப்ராசஸ். ஒரு ரீப்ரடக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உதவக்கூடிய சுரப்பிகளை தான் நம்ம அசசரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிளான்ஸ்? தட் செக்ரீட் சர்டைன் ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்சஸ். தட் இஸ் கால்ட் அஸ் த கிளான்ஸ். இப்போ ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்ட் கவுப்பஸ் கிளாண்ட் அண்ட் பெர்னியர் கிளாண்ட் செக்ரீட் அ சர்டன் மியூக்கஸ் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் that give nourishment to the sperm, சரியா, or motility to the sperm to reach the egg. okay, then பாருங்க, இப்போ செமினிஃபெரஸ் டியூபியூல் இன்சைட் ஈச் டெஸ்டிஸ். ஆல்ரெடி யூ நோ த மீனிங் ஆஃப் செமினிஃபெரஸ் டியூபியூல். டெஸ்டிஸ்குள்ளே செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் இருக்குது. இது நியூமரஸ் ஃபைன் நெட்வொர்க் ஆஃப் டியூபிள்ஸ்னால மேடப் ஆகும். நிறைய குட்டி குட்டியாக நிறைய நெட்வொர்க் ஆஃப் டியூபிள்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இந்த செமினிஃபெரஸ் டியூபிள் கனெக்ட் ஆகக்கூடியது எபிடைடைமிஸ், காயில் டியூபியூல் ஃப்ரம் த டெஸ்டிஸ். ஓகே, இந்த சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஸ்பெர்மை இந்த எபிடைடைமிஸ்ன்ற காயில் டியூப்பில் கொடுக்குது. இது டெஸ்டிஸில் தான் இருக்குது இந்த எபிடைடைமிஸ். அடுத்து அந்த எபிடைடைமிஸ்லேருந்து ஒரு ஸ்பெர்ம் டக் ஆரிஜினேட் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் த வாஸ் டெஃபரன்ஸ். இட் கேரி த ஸ்பெர்ம் அண்ட் சென்ட் இட் டு தி ஆர் கனெக்டட் டு த யுரித்தெரா. ஓகே, தென் யுரித்தெரா ஜஸ்ட் பிலோ த யூரினரி பிளாடர் ரன்ஸ் பேக்வர்ட், பாசஸ் இன் டு த பெனிஸ். யுரித்தெரா பேக்வேர்டில் போய் பெனிஸ் அப்படின்ற காப்புலேட்டரி ஆர்கனில் யூரினையும் சரி எனது ஸ்பெர்மையும் வந்து என்ன பண்ணுது? பாஸ் பண்ணுது. ஓகே, 3 accessory glands are there. Already I told it. Accessory means that help in the reproductive process. Glands means it's a secretion. It secretes certain mucus fluid that help to motile the sperm or nourish the sperm. Okay, then prostate gland, Cowper's gland, perineal gland, secretion involved in the reproduction. So once again I repeat it. Male reproductive system means what அப்படினா? It consists of pair of testes. It's ovoid in nature. The testes are covered by the scrotal sacs. Then the testes contain a numerous fine tubules is called as the seminiferous tubules. Then the seminiferous tubules secreted the sperm. It's are collected through the epididymis. Then the epididymis joined to the sperm duct that is called as the vasa deferens. It's open into the, in the vasa deferens are open into the urethra. Okay, the urethra finally connected to the penis. It's expel the sperm. Then the 3 accessory glands help in that process, that is a reproductive process. Then prostate, Cowper's and perineal. Okay, then next one. Next is what? The female reproductive system. ஓகே, ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். இப்போ ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா அதனுடைய மேஜர் ஃபார்மட் என்ன அப்படின்னா ஓவரி தான். ஓகேங்களா, தென் இந்த ஓவரி, பேர் ஆஃப் ஓவரி இங்கே வந்து என்ன ஆயிருக்கு? டெஸ்டிஸ்க்கு மாதிரியே இங்கேயும் பேர் ஆஃப் ஓவரி வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் இந்த பேர் ஆஃப் ஓவரிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஓவாய்டு இன் நேச்சராக இருக்குது. ஓவாய்டுனா அதே மாதிரியே வந்து இந்த முட்டை வடிவத்தில் வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தே ஆர் லொக்கேட்டட் பிஹைண்ட் த கிட்னிஸ் இன் த அப்டாமினல் கேவிட்டி. இது வந்து இதுதான் கிட்னி அப்படின்னா இந்த அப்டாமினல் கேவினில் இதுக்கு பின்னாடி இது வந்து என்ன ஆயிருக்கு? லொக்கேட்டட் ஆயிருக்கு. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க? ஓவரி எ பேர் ஸ்மால் ஓவாய்ட் ஸ்ட்ரக்சர் இந்த அப்டாமினல் வயிற்று பகுதியில் கிட்னிக்கு பிஹைண்டில் இது வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, தென் இப்போ இதுதான் வந்து என்னது? ஓவரி. see the picture. இந்த ஓவரியோட கம்யூனிகேட் ஆகுறது தான் ஓவி டக்ட் ஃபனல். ஓகேங்களா, இந்த ஓவி டக்ட் ஃபனல் இங்கே இருக்குது ஓவரி, இது ஓவி டக்ட் ஃபனல். இந்த இடத்துல ஃபனல்னால்
அந்த ஓவரி ஓவிடக்ட்டும் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு ஃபனல் ஷேப்டு ஃபார்மட் வந்து என்ன ஆயிருக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஓவிடக்ட் ஃபனலோட ஆன்டீரியர் போர்ஷனை தான் நம்ம ஃபெலோபியன் டியூப்னு சொல்கிறோம். இந்த ஃபெலோபியன் டியூபு யூட்ரஸோட கனெக்டட் ஆகிருக்கு. இந்த யூட்ரஸ் வந்து வேஜினாவோட கனெக்டட் ஆகிருக்கும். பாருங்களேன் என்ன சொல்கிறேன் மிஸ்ஸு, எ பேர் ஆஃப் ஸ்மால் ஓவாய்ட் இந்த அப்டாமினல் கேவிட்டி, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஓவரின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. எ பேர் ஆஃப் ஓவிடக்ட்ஸ் ஓப்பன் இன்டு த பாடி கேவிட்டி பை எ funnel shaped opening from each side of the ovary. ஒவ்வொரு ஓவரியோட ஈச் சைட்லேயும் ஒரு ஃபனல் ஷேப்டு ஃபார்மட் ஓவர் ஆகிருக்கு. அதைத்தான் நம்ம ஓவிடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓவிடக்டோட ஆன்டீரியர் பார்ட்டில் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஓவிடக்டில் தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஃபெலோபியன் டியூப் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுதான் ஓவிடக்ட்னா அதனோட ஆன்டீரியர் பார்ட்டில் ஃபெலோபியன் டியூப் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் லீட்ஸ் இன்டு த வைடர் டியூப் கால் த யூட்ரஸ். இப்போ இந்த ஃபெலோபியன் டியூப்பு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த அகலமான வைடர் போர்ஷனுக்கு பேர் தான் வந்து என்னது யூட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூட்ரஸ் ஜாயின் டுகெதர், இந்த யூட்ரஸ் இந்த பக்கம் ஒரு யூட்ரஸ் ஃபார்மட் மாதிரி இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஃபெலோபியன் டியூபோட வைடர் பார்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு வைடர் பார்ட் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த யூட்ரஸ் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு மீடியன் டியூபை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் வேஜினா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அங்கே எப்படி பெனிஸ்ன்னு சொன்னோம் காப்புலேட்டரி ஆர்கன்னு, அதே மாதிரி ஃபீமேலோட காப்புலேட்டரி ஆர்கனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வேஜினா அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா வேஜினா. த காமன் டியூப் இஸ் ஃபார்ம்ட் இன் த யூனியன் ஆஃப் த யூரினரி பிளாடர் அண்ட் த வேஜினா இஸ் கால்ட் அஸ் த யூரினோஜெனிட்டல் கிளாண்ட் ஆர் வெஸ்டிபிள். இந்த யூரின் எக்ஸ்பெல் பண்ணக்கூடியதும் இந்த வேஜினா வழியாக எக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த காமன் ஓப்பனிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூரினோஜெனிட்டல் கெனால் ஆர் வெஸ்டிபுலே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. It runs backward and open into the exterior by slit of the another apertures called the uvula. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து காமனாக போஸ்டீரியரில் எக்ஸ்டீரியராக ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு துளையத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஊலா அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட்டட் நத்திங் பட் இப்போ என்ன சொல்கிறாங்க பேர் ஆஃப் ஓவரி இருக்குது, இது ஓவாய்டு இன் நேச்சராக இருக்குது, இது அப்டாமினல் கேவிட்டியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஓவரியோட பிஹைண்டில் இங்கே வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு ஓவிடக்ட் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஃபனல் ஷேப்பில் இருக்குது. இந்த ஓவிடக்டோட ஆன்டீரியர் போர்ஷனில் ஃபெலோபியன் டியூப் இருக்குது. இதனோட போஸ்டீரியர் பார்ட் வைடராக இருக்குது, தட் இஸ் த யூட்ரஸ். இட் கனெக்டட் டு த வேஜினா. இப்போ இந்த இது வந்து வேஜினாவோட கனெக்டட் ஆகுது. இந்த வேஜினா ஃபார்மட்டும் இந்த யூரினரி பிளாடரும் ஒரு காமனான ஃபார்மட்டில் கனெக்டட் ஆகுது. இந்த காமனான ஃபார்மட் தான் நம்ம யூரினோஜெனிட்டல் கெனால் ஆர் வெஸ்டிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட பேக் சைடில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெளியில் ஒரு துளை ஒரு ஓப்பனிங் இருக்குது. தட் ஓப்பனிங் இஸ் கால்ட் அஸ் த ஊலா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நம்ம எப்படி வந்து மேலுக்கு வந்து பார்த்தோம் அதே மாதிரியே ஃபீமேலுக்கும் என்ன பண்ணுது சர்டைன் அசசரி கிளாண்ட்ஸ் வந்து காப்புலேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தட் கிளாண்ட் இஸ் கால்ட் இஸ் த கவுப்பஸ் கிளாண்ட் அண்டு பெரினியல் கிளாண்ட். இட்ஸ் த அசசரி கிளாண்ட். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அட் த டைம் ஆஃப் த ஸ்பெர்ம் என்ட்ரியில் அந்த ஸ்பெர்ம் மூவ் பண்ணி மோட்டிலிட்டி ஆகி உள்ளே போகிறதுக்கு இந்த அசசரி கிளாண்ட்ஸ் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். இதில் பேர் ஆஃப் ஓவரி நல்லா கிளியராக இருக்குது. ஓவரி போட்டிருக்காங்க, இங்கேருந்து வர்றது தான் ஓவிடக்ட். இந்த ஓவிடக்டோட ஆன்டீரியர் பார்ட்டில் ஃபெலோபியன் டியூப் இருக்குது. தென் இதனுடைய போஸ்டீரியர் பார்ட் வைடராக இருக்குது. இது வந்து எதோட கனெக்டட் ஆகுது வேஜினாவோட கனெக்டட் ஆகுது. தென் இந்த யூரினரி பிளாடரும் இந்த வேஜினாவும் காமனாக ஒரு ஓப்பனிங்கில் ஓப்பன் ஆகுது. தட் ஓப்பனிங் இஸ் கால்ட் அஸ் த யூரினோஜெனிட்டல் கெனால் ஆர் வெஸ்டிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேருந்து ரன் பேக்வேர்டில் போய் ஒரு சின்ன எக்ஸ்டீரியர் அப்பர்ச்சஸ் இருக்குது. தட் அப்பர்ச்சஸ் இஸ் கால்ட் அஸ் த ஊலா. தென் ஃபைனலி எ பேர் ஆஃப் கவுப்பஸ் கிளாண்ட் அண்ட் பெரினியல் கிளாண்ட் or the accessory gland that help in the reproductive process. Okay students, இப்போ நம்ம இந்த செஷனில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் பார்த்துருக்கோம். நர்வஸ் சிஸ்டத்தில் சிஎன்எஸ் பிஎன்எஸ் ஏஎன்எஸ் பார்த்தோம். சிஎன்எஸ்னால் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் பார்த்தோம். தென் பிஎன்எஸ் அப்படின்னா கிரானியல் நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ். இதில் 12 pairs ஆஃப் கிரானியல் நர்வ்ஸும் 37 pairs ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸும் கிரானியத்தையும் ஸ்பைனல் கார்ட்ஸையும் கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஏஎன்எஸ்னால் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக்னும் அது சர்டைன் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை அசிட்டல் கொலாயினை செக்ரீட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் தான் பிரெயின் இருக்கணும். இதை வந்து 3 layered membrane ஆன மெனிஞ்சஸ் கவர் பண்ணியிருக்கு. தட் இஸ்
பயாமேட்டர், அரக்னாய்ட் மெம்பரேன் அண்ட் டியூரா மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இன்னர் டு அவுட்டர். அட் த சேம் டைம் த பிரைன் இஸ் அகைன் டிவைடட் இன்டு 3 டிவிஷன், ப்ரோசன்செபலான், மீசன்செபலான் அண்ட் ராமன்செபலான். இதை தான் ஃபோர் பிரைன், மிட் பிரைன் அண்ட் கைன் பிரைன் சொன்னோம். ஃபோர் பிரைன் அப்படின்னா அதில் என்னென்ன பார்ட் இருக்குது? ஆல்ஃபாக்டரி லோப் இருக்குது, செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் இருக்குது அண்ட் டயன்செபலான் இருக்குது. மிட் பிரைன்னா ஆப்டிக் லோப் இருக்குது. தென் கைன் பிரைன்னா செரிபெல்லம், பான்ஸ் வெராலி அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா இருக்குது. அடுத்து யூரினோஜெனிட்டல் சிஸ்டம்னா அதனோட ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து நெஃப்ரான் சொல்லி பார்த்தோம், ஆர்கன் வந்து கிட்னின்னு சொல்லி பார்த்தோம், இது பேரா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், பீன் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், இது நைட்ரஜனியஸ் வேஸ்ட் ப்ராடக்டை யூரியாவை வெளித்தள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஜெனிட்டலில் மேல் அஸ் வெல் அஸ் த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தில் அதனோட ஆர்கன் டெஸ்டிஸ் அப்படின்னும், மேலோட ஆர்கன் டெஸ்டிஸ் அப்படின்னும் அது ஸ்க்ரோட்டல் சாக்ஸ் கவர் பண்ணியிருக்கணும். அதுலேருந்து எபிடைடைமிஸ் ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொல்லியும், இது செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் நிறையா இருக்குது டெஸ்டிஸ்குள்ளனும், அது சிந்தசிஸ் பண்ணுது ஸ்பெர்மை, அதை எபிடைடைமிஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிது, அங்கேருந்து வாஸ் டெஃபரன்ஸ்க்கு போகுது, அடுத்து யுரித்தராக்கு போகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இதில் சர்டைன் அசசரி கிளான்ஸில் 3 அசசரி கிளான்ஸ், ப்ரோஸ்டேட், கவுப்பஸ் அண்ட் பெரினியல் கிளாண்ட் பார்த்தோம். அதே மாதிரி ஃபீமேலில் பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஓவி டக்ட் இருக்குது, ஆன்டீரியர் பார்ட்டுக்கு பேர் ஃபெலோபியன் டியூப்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இந்த போஸ்டீரியர் பார்ட் வந்து வேஜினா, தட் இஸ் யூட்ரஸ் இந்த வைடர் ஃபார்மட்டில் கனெக்டட் ஆகுதுன்னு, இது வேஜினாவில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் இதுலேயும் அசசரி கிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தட் இஸ் அ கவுப்பஸ் அண்டு பெரினியல் கிளாண்ட். இது ரெண்டும் காமனாக யூரினோஜெனிட்டல் ஆர் வெஸ்டிபிள் அண்டு ஒரு அப்பர்ச்சஸ் ஊவுலாவில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.